உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த காலத்து பசங்கள்ல நிறைய படிச்சவங்க, மாடர்னா யோசிக்கிறவங்க. அதனால 2 பேரும் தனியா பேசிக்கிட்டாங்கன்னா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அது என்ன கேட்ட இந்த காலத்து பசங்க ஒருத்தர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே? நான் கொஞ்சம் சரின்னு சொல்லுங்க. நானும் ரத்னாவும் சேர்ந்து போயிட்டு வந்துடுறோம். அதாவது ரத்னா என் கூட இருக்கட்டுமே, ஓகே தானே? சரி, அதனால என்ன, கண்டிப்பா. பெஸ்ட் தான். பசங்களுக்கு சந்தோஷம்னா நமக்கும் சந்தோஷம் தானே. போங்க போங்க போங்க. போலாமா? வா ரத்னா. பஷு, மகேஷ் அண்ணா. வைஷுவால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லல்ல? ஐ மீன் நிறைய பேசுவா. இவ இருக்காளே, கொஞ்ச நேரத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருவா. நீங்க தான் பொறுத்துக்கணும். நோ, இட்ஸ் ஓகே. ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்ஸுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள தனியா தான் விட்டுரு. உள்ளேயும் கூடவே ஒட்டிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா தான் பேசட்டுமே. யா ஷியோர். ரொம்ப புத்திசாலி அண்ணன். ஆமாமா, கண்டிப்பா. ஏன்னா லைஃப் லாங் கமிட்மெண்டோட விஷயமாச்சே. இது ரொம்ப பெரிய முடிவு. கட்டிக்க போறவங்க யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களோட சீக்ரெட்ஸ், இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் கூட இந்த விஷயத்த நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். இல்ல வைஷு? மகேஷ், இவங்க டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியே குடிக்கல. ப்ளீஸ் இவங்களுக்கு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? எனக்கு கூட தாகமா இருக்கு. why not? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். யூ வெல்கம். வா போலாம். ரத்னா, மேக் ஷூர் மகேஷ் மேல வராம பாத்துக்கோ, ஓகே? ஓ மேன், என்ன பாக்க நீ இவ்ளோ டிஸ்பரேட்டாவா இருக்க? ஐ லைக் இட். போலாமா? வாவ் வாவ் மேன், வாட் a talent. உனக்கு நிச்சயம் ஆஸ்கரோட கிடைக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கீழே அடக்கமான பொண்ணு மாதிரி இருந்த, இப்ப பாரு. இல்ல இருக்கட்டும், ஏன் விட்டுட்ட? பரவாயில்ல, பிடிச்சுக்கோ. வேற ஒண்ணும் இல்ல, என்னோட மேஜிக்கே இப்படிதான். ஒரு பொண்ணும் இப்படிதான் செய்யணும்னு நினைப்பான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஓகே. லிசன் விஷால், எல்லாத்தையும் அவ்வளவு ஆப்வியஸா நினைச்சுக்காத. ஐ மீன் வெளியில தனியா மீட் பண்றது இட்ஸ் ஓகே, ஆனா இந்த மாதிரி மீட் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆனா இந்த மாதிரி ஃபேமிலிஸ்ல பையன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்க குடும்பத்தையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால தான் ப்ளீஸ் நீ என் ஃபேமிலி கிட்ட போய் பேசு. இப்ப பாரு என்ன முறைச்சுக்கிட்டே இருக்காத. இட்ஸ் நாட் நைஸ். இருந்தாலும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நமக்கு இன்னும் நிச்சயம் கூட நடக்கல. அண்ட் என்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யா ஐ நோ. ஹிட்லரோட சொந்தக்காரர் மாதிரி தெரியறாரு. ரியலி? உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அது முகத்தை பார்த்தாலே தெரியுதுல. யா, ஸ்மார்ட் அப்சர்வேஷன் விஷால். எனிவே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீ போய் என் குடும்பத்துல எல்லார்கிட்டயும் போய் பேசு. சித்தப்பா, சித்தி, பாலு. ரியலி? இங்க பாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா உனக்கு அவங்கள யாரையுமே தெரியாது. பட் யூ ஹேவ் டு டா. ஆஃப்டர் ஆல் தே ஆர் மை ஃபேமிலி. சரி, பெரியவங்களை விட்டுடு. அட்லீஸ்ட் நீ ரத்னா கிட்டயாவது பேசலாம்ல. யா ஐ நோ. இனிமேல நம்ம கூட அதிகம் டேட்டிங் போகணும். கூல். அவங்க எங்க?
அது அவங்க மேல. அட அவங்க மேல இருக்காங்கன்னா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் அவர்கிட்ட பேசு. உனக்கு அவருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ஆனா அண்ணா, அவர்கிட்ட நான் என்ன பேசுறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் வைஷு போய் எனக்காக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே. அதான். ஐயோ அதெல்லாம் சரிதான். ஆனா நீ அவர் கூடவாவது நிக்கலாமே. வா 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 போலாம். இல்ல வேண்டாண்ணா, நான் இங்கே நிக்கிறேன். பூஜைக்கு வர நேரம் ஆயிடுச்சு இல்ல? அதெல்லாம் இருக்கட்டும் வாமா. ஆனா இல்லனா அது மகேஷனா மகேஷனா சீக்கிரம் வாங்க, எல்லாரையும் பூஜைக்கு கூப்பிடுறாங்க. அண்ணா நீங்க போங்க, நான் போய் உங்களை கூட்டிட்டு வரேன். சரியா? வா. You know, it's not about just food and clothes. என்னோட டேஸ்டே வெஸ்டர்னா மாறிடுச்சு. It's like everything. Movie, shopping. வைஷு, எல்லாரும் கீழே வர சொல்றாங்க. இப்போ பூஜை ஆரம்பிக்க போதான், அதுக்காக தான். விஷால், பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது, கீழே போலாமா? விஷால், ஞாபகம் வச்சுக்கோ, ரத்னா கிட்ட நீ பேசணும். Yeah. என்ன மை டியர் விஷால், மருமக கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டியா இல்லையா? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Really. But not enough. I mean, உங்க எல்லாரையும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். And especially ரத்னாவை பத்தி. நான் உன்னை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய. மை டியர் விஷால், இது இருந்தாலும் டூ மச். எதுக்காக நீ இவ்ளோ ஆர்வமா இருக்க? இனிமே வாழ்க்கை பூரா எப்ப வேணா அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் ரொம்ப திருப்தியா இருந்தது. என்னோட சாய்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்றதுதான் அந்த திருப்தி. என்ன தயாளன் சார், நிச்சயதார்த்தத்துக்கு கூடிய சீக்கிரமே தேதியை குறிச்சிருங்க. பெஸ்டா இருக்கும். தி பெஸ்ட். வாங்க, ஆரத்தி எடுத்துடலாம். வாமா, பாட்டு பாடு. ஆனா என்னோட மருமக கையால இதை நான் தொட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன்.
நான் ஏன் சொல்றேன்னா இந்த விசேஷமான நாள்ல என்னோட மருமக கையால இந்த ஆர்த்தி தட்டை தொட்டு கும்பிட்டேன்னா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா நீங்க இதை செய்யலாம். உங்க மருமக கிட்டயே தட்ட கொடுக்கிறேன். ம். நான் போய் எல்லாத்துக்கும் ஆர்த்தி கொடுக்கட்டுமா? எங்க பாருமா, ரத்னாவோட மாமியார் இத அவ கையால கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ ஏன் தட்டு வாங்குற? பெரியம்மா, எனக்கு எல்லாருக்கும் ஆர்த்தி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? கையில கொட்டிடுச்சு. இத புடி. ஐஸ் பேக் இருக்கா? நான் போய் ஐஸ் எடுத்துட்டு வரேன். அப்புறமா வைஷு, ரொம்ப எரியுதா என்ன? காட்டு. ரத்னா, நீ போய் எல்லாத்துக்கும் ஆர்த்தி கட்டிடு. சமந்தி அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். ரத்னா, நீ போய் அவங்களுக்கு ஆர்த்தி காட்டு. என் கூட வா, தண்ணியில கை வச்சா சரியாயிடும். வா. சந்தோஷமா இரு. எப்போ நீ நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருமா. உன் கையால ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா, இது நாங்க உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. சம்மந்தி அம்மா, இது உங்களுக்கு. சாந்தி, இதெல்லாம் இப்ப எதுக்கு கொடுக்கறீங்க? இல்ல சம்பந்தி, இத நாங்க உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். உங்களை வெறும் கையோட அனுப்புனா நல்லாவா இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். சரி சாந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சம்மந்தி அம்மா, நாங்க ஏதாவது குறை வச்சிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன சாந்தி, எல்லா ஏற்பாடும் தி பெஸ்டா இருந்தது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா சம்பந்தி? எல்லாத்த விட பெஸ்ட் எங்க மாப்பிள்ள தான். எங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா அவளுக்கு ஒரு நல்ல குடும்பமும் நல்ல மாப்பிள்ளையும் கிடைச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இந்த விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னோட பையன் வேர்ல்ட் பெஸ்ட். Come on, Mom. Let's go. சாவித்ரி, அப்போ நாம கிளம்பலாமா? ஏன்னா நீ பேசுறத பார்த்தா தீபாவளி வரைக்கும் அது முடியாது போல இருக்கு. இனிமே ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிக்கலாம்.
கதவை சாத்திடு. ரத்னா இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு. சொல்லு சொல்லு. என்ன விஷயம்னா மிஸ்டர் விஷால் அவனை பெரிய மகான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுக்காம விட மாட்டேன். அவன் தொண பேசுறத முதல்ல நிறுத்தணும். அவன் எப்பவும் சொல்ற மேட் இன் லண்டனை முதல்ல நிறுத்தணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த மிஸ்டர் ஓவர் ஸ்மார்ட்டுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. இனிமேல் இந்த வைஷு கிட்ட வச்சுக்கிட்டானா தண்ணி கூட குடிக்க முடியாது. வைஷு, நீ நிஜமாவே கலக்கிட்ட. அவனால கடைசி வரைக்கும் யாரு பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓ ரத்னா, ஐ அம் சோ ஹாப்பி. அவனை நல்லா ஏமாத்திட்டோம். ஓ சாரி, மாமாவை நல்லா ஏமாத்திட்டோம். இனிமேல் அவராலே மறக்க முடியாது. ஏன்னா அவருக்கு கிடைச்ச மச்சினி அந்த மச்சினிச்சி கலைக்கு சமம். என்னாச்சு ரத்னா? மாமா ஞாபகம் வந்துடுச்சா என்ன? இல்ல வைஷு. அப்புறம் ப்ளீஸ் அவர் அடிக்கடி மாமா மாமான்லாம் சொல்லாத. வேற எப்படி கூப்பிடுறது? விஜய் விஷால் மாமான்னு கூப்பிடவா, இல்லனா வேற ஏதாவது சொல்லி கூப்பிடவா? ரத்னா, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அவர் என்னோட மாமா தானே? அதான் விஷயமே. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னால ராஜீவ் சாரை மறக்கவே முடியல. ரத்னா, நம்ம தான் டிசைட் பண்ணிட்டோம்ல, ராஜீவ் சாரை மறந்துட்டு வாழணும்னு சொன்னா இல்லையா? வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும், பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. ரத்னா, no one is worth crying over. இங்க பாரு, விஷாலு ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அவனை பிடிக்கும். அவனோட ஆட்டிடியூட் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். அதுக்குதான் இந்த டாக்டர் வைஷு இருக்கேனே, அவனை நான் குணப்படுத்திடுறேன். டெய்லி இந்த மாதிரி ஏதாவது நான் செஞ்சு அவனை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். இதோட இனிமே இதுவும் செய்ய வேண்டாம் வைஷு. இன்னைக்கு ஏதோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அன்னைக்கு எப்பவும் இப்படி நடக்கணும்னு நினைக்காத. ரிலாக்ஸ் ரத்னா. இல்ல வைஷு, நமக்கு எப்ப வேணாலும் பெரிய பிரச்சனை மாட்ட வாய்ப்பு இருக்கு. I don't believe this. விஷால் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். நாளைக்கு தீபாவளியா, நாளைக்கு நான் ராஜஸ்ரீ ராமனா மாற போறேனா. அதனால எனக்கு டைம் இருக்கோ இல்லையோ, சோ ஹாப்பி திவாலி இன் அட்வான்ஸ். பாத்தீங்களா சீதா, உங்களோட ராமர் சூஸ் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அவரோட பியான்சிக்கு ஹாப்பி திவாலி சொல்ல டைம் இருக்காதான். போட்டும் விடு வைஷு, அதனால என்ன ஆக போகுது? விஷ் பண்ணட்டும், பண்ணாம போட்டோம், அதனால என்ன ஆக அது போகுது? எப்படி விட முடியும்? என் மாமாவை தொந்தரவு பண்ற வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கிடைக்குமா என்ன? தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணி நீ அழுதுறாத. I am going to play with him for some more time. வைஷு, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன விளையாட்டு? இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான், வேணா பாரு, யாருக்கும் எதுவும் தெரியாது. மகேஷ் அண்ணாக்கும் தானே? சரி, சொல்ல மாட்டேன். அட கடவுளே, எனக்கு என்ன ஆச்சு? நானும் உன்னோட இந்த பைத்தியக்கார வேலைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் வாழ பசங்க, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சாந்தி, என்னங்க? நம்ம ரத்னம் நல்லா வளர்ந்துட்டால. காலம் போனதே தெரியல. சாந்தி, சொல்லுங்க. மாப்பிளைய பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல குடும்பமா இருக்காங்க. மனசுல இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு இன்னைக்கு விட கிடைச்சிருச்சு. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு என்னவோ ரொம்ப பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ரத்னாக்கு இந்த வரனை நாம அவசர அவசரமா முடிச்சோம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா நாம மாப்பிளைய பார்க்கவே முடியல. ஏன்னே தெரியல, மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் இருந்தது. அவசரப்பட்டு நாம ரத்னாக்கு தப்பான வரனை பார்த்துட்டோமோன்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே நம்ம ரத்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். ஏன்னா நல்ல பையன் கிடைச்சிருக்கானே. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கா. வாழ்க்கை பூரா ரத்னாவை அவரை நல்லா பார்த்துப்பாரு. நம்மளோட 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுங்க. அவங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள்ல நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா சாந்தி, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாவுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் சாந்தி. ஆமாங்க, அவதானே இந்த வரனை எடுத்துட்டு வந்தா. அப்படியே
ராமரையும் சீதையையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு.